ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, எக்ஸலில் இருக்கிற A to Z ஷார்ட்கட் கீஸ். ஸோ எக்ஸல் ஃபைலில் ரோஸ் அண்டு காலம்ஸ், இந்த ரோஸும் காலமும் சேர்ந்து ஒரு செல்லை க்ரியேட் பண்ணுது. அதாவது ஏன்ற காலமும் ஒன்னுன்ற ரோவும் சேர்ந்து A1 அப்படின்ற செல்லை க்ரியேட் பண்ணுது. இப்படி ஒரு எக்ஸல் ஒரு ஷீட்டில் மொத்தம் எவ்வளோ ரோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,48,576 ரோஸ் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ காலம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ ஏபி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி XFD அவ்வளோ காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல்ஸ் உங்களுடைய வேலையை என்ன பண்ணுதுன்னா, சிம்பிளாக முடிச்சு தருது. ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸல் ஃபைலில் A to Z ஷார்ட்கட் கீஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Ctrl+A பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு பிளாங்க் செல்லில் போய்ட்டு Ctrl+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் அந்த ஷீட்டையே வந்து செலக்ட் பண்ணும். இதுவே நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது ஒரு டேட்டா இருக்கிற இடத்துல போய்ட்டு Ctrl+Aன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு பதில், இப்போ நீங்கள் வந்து மவுஸை பிடிச்சி எந்தெந்த டேட்டாவோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் தனியாக அந்த டேட்டாவில் இருக்கிற ஒரு செல்லில் போய்ட்டு Ctrl+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை மட்டும் அது செலக்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl+B. ஸோ Ctrl+B எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறீங்க. இப்போ MANI மணி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னா அந்த செல்லில் இருக்கிற டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் Ctrl+B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செல்லில் இருக்கிற டேட்டா எப்படி தெரியும்? போல்டாக தெரியும். போல்டுனா கொஞ்சம் தடிமனாக தெரியும். ஸோ ஒரு டேட்டாவை நல்லா போல்டாக காமிக்கிறதுக்கு Ctrl+B யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு Ctrl+C எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இந்த டேட்டா வந்து காப்பி ஆகிடுச்சு. இதை எடுத்து போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா கரெக்டாக தெரியும். ஸோ இந்த ஒரே ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு வேறு ஷீட்லேயும் போயிட்டு அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணலாம். இதர் நீங்கள் ஒரு நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணி கூட அந்த டேட்டாவை எடுத்து போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+D எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+D எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் டவுன். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா இருக்குது, ஸோ அந்த டேட்டாவே எனக்கு நெக்ஸ்ட்டு ரோலையும் வரணும் அப்படின்னா நீங்கள் Ctrl+Dன்னு கொடுத்தா போதும், அந்த டேட்டாவே ஃபில் ஆகும். ஸோ இப்போ ஈவன் நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணுற எல்லா இடத்துலையும் கீழே அப்படியே ஒரே டேட்டா தான் வரப்போகுது. இப்போ ஒரே கிளாஸில் இருக்கிற நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா ஸோ எல்லாருக்குமே ஒரே கிளாஸ் தான் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஒரே டேட்டா வரப்போதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேம் டேட்டா காப்பி ஆகும். இது Ctrl+D. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Ctrl+E எதுக்குன்னா ஃப்ளாஷ் ஃபில். ஸோ இப்போது ஒரு டேட்டா பர்த் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு செப்பரேட் டேட்டா பிரித்து எடுக்கணும். இப்போ நீங்கள் டேட்டை பிரித்து எடுக்கணும், ஆறு இயரை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இயரை பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2003 அதை மட்டும் கொடுத்துட்டு, ஸோ மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இயருக்கும் அதே இயரை பிரித்து எடுக்கணும்னா இப்போ நீங்கள் Ctrl+E கொடுத்தா போதும், எல்லாத்துலேருந்தும் இயர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு Ctrl+E பார்த்தாச்சு. Ctrl+F எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். Ctrl+F ஃபைண்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா, ஒரு பெரிய டேட்டா, அதாவது ஒரு 10,000 டேட்டா இருக்குது, அதில் இந்த நேம் வந்து எனக்கு ஃபைண்ட் பண்ணணும், ஆர் இந்த சீரியல் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபைண்டுன்றது Ctrl+F யூஸ் ஆகுது. இப்போ எனக்கு ரகு அப்படின்றது ஃபைண்ட் பண்ணணும். ரகு ஃபைண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ரகு வருதோ
அந்த அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இதுவே ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை இடத்துல மொத்தம் ரகு இருக்குது அப்படின்றத அது காமிக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஜி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஜி எதுக்குன்னா கோ டு. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஜின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட்டில் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும். இப்போ எனக்கு D4 ட்ராவல் பண்ணோன்னா அது D4க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். D4. ஸோ D4க்கு அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். இதுவே கண்ட்ரோல் ஜி அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுவே நீங்கள் G100 அப்படின்னு கொடுத்தா கூட அது G100 செல்லுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஹெச். ஹெச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ். இப்போ ஃபைண்ட் பார்த்தோம் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப். இப்போது ரீப்ளேஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் ஹெச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் தான். இப்போ ரகுன்ற இடத்துக்கு ரகுன்ற பேருக்கு பதில் நான் டைப் பண்ணிட்டேன், மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஸோ ரகுக்கு பதில் எனக்கு அந்த இடத்துல அமிர் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஃபைண்டு வாட்டு ரீப்ளேஸ் வாட். ஸோ அமிர் அப்படின்றது தான் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் ரகு இருக்குது, 2ல் ரகு இருக்குது, நெக்ஸ்ட்டு 6ல் ரகு இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆல் டன் வி மேட் 4 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 4 இடத்துல ரகுன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் இப்போ என்ன ஆகிடும், ரகுன்றதுலாம் அமர்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா அது இட்டாலிக் ஃபாண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த டேட்டாவெலாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அப்படின்னு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு இட்டாலிக் ஃபாண்ட் வந்துடும். ஜே. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே எதுக்குன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஃபைண்டு ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரகுன்றது இப்போ இல்லை. ஸோ இப்போ எனக்கு அமர் அப்படின்ற இடத்துலலாம் அமர் நெக்ஸ்ட் லைன் எனக்கு வரணும். அமர் ஃபஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைனில் எனக்கு அமர் அவங்க மணி அப்படின்ட்டு செகண்ட் லைனில் மணி அப்படின்னு வரணும். அப்படின்னா இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும், MANI. ஸோ செகண்ட் லைன் வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா 6 மொத்தம் 6 இடத்துல அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமர்ன்னு காமிக்குது. அதுவே நீங்கள் அந்த காலமை ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அமர் மணி அப்படின்ட்டு இப்போ காமிக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கே. கண்ட்ரோல் ப்ளஸ் கே ஹைப்பர் லிங்க். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட்டோட லிங்க்கை இங்கே வச்சு அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எல். கண்ட்ரோல் ப்ளஸ் எல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் டேபிள். ஸோ நீங்கள் ஒரு டேபிளை கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே தான் கண்ட்ரோல் ப்ளஸ் எல்ல திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் என்னவாயிடும், கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்து நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணலாம். இதே ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தோம் நீங்கள் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேபிளுக்கான கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டீன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். ஸோ அதே கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து நீங்கள் வேறு இடத்துலையும் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எம்முக்கு எந்த ஷார்ட்கட் கீயும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் என் பார்க்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஒர்க் புக் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என் வந்து நியூ ஒர்க் புக். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ வந்து ஓப்பன் மெனு. ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்து முன்னாடி நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணிங்களோ அந்த எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் போய் ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி. கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பிரிண்ட்டுக்கானது. ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்து ஈஸியாக அந்த பிரிண்ட் வியூவையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு டேட்டாவோட பிரிண்ட் வியூவை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்.
கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர்ன்றது ஃபில் ரைட். ஸோ இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அதுக்கு ரைட் சைடு அதே டேட்டா ஃபில் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தா போதும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர், இப்படி கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலலாம் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் சேம் டேட்டா ஃபில் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் மெனு. ஸோ நீங்கள் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் வந்து சேவ். ஸோ நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் யூ. கண்ட்ரோல் ப்ளஸ் யூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை கிளிக் பண்ணிட்டா அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்தீங்கன்னா அது அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்தீங்கன்னா அது அண்டர்லைனில் காமிக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் வி வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ வந்து ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ நீங்கள் கொடுத்து ஒரு ஒர்க் புக்கை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை நான் கட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கட் பண்ணி நான் அதையே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே அந்த டேட்டா இப்போது இங்கே கட் ஆகி இங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் சின்றது காப்பி. ஸோ அங்கேயும் இருக்கும், நம்ம பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் இருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் வந்து ரீடு. ஸோ நீங்கள் செஞ்ச வேலையை திரும்ப செய்யறதுக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்ன்றது அண்டு. அண்டு வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே செஞ்சதை திரும்ப பார்க்கறதுக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண முன்னாடி கண்ட்ரோல் ப்ளஸ் அங்கே அந்த இடத்த கட் பண்ணோம். ஸோ அது கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுத்து நீங்கள் திரும்ப அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம செஞ்சதை திரும்ப செய்யறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு இசட் வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருக்கும் அண்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நன்றி. அதே மாதிரி இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.